சொன்னா நீங்க எப்படி ஈடுகட்டிருப்பீங்க? மரத்திற்கு அடியில் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவ மாணவிகள் மற்றொரு பள்ளியில் மரத்தின் கீழ் அமர்ந்து தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள், இரண்டு பள்ளிகளிலும் மரம் சாய்ந்து விழ பதறிய குழந்தைகள் காயத்தோடும் கண்ணீரோடும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தெற்கு தெருவில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அங்கு 9ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்தில் உள்ள ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென அந்த மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் 13 மாணவிகள் மற்றும் 3 மாணவர்கள் என 16 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இதை அடுத்து காயமடைந்த மாணவர்கள் அனைவருக்கும் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி அளிக்கப்பட்டு அடுத்து மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதேபோல் திருவள்ளூர் அடுத்த சிறுவனூர் கண்டிகை பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியிலும் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரச மரம் ஒன்று திடீரென பள்ளியின் மீது விழுந்தது. வழக்கம் போல மாணவர்கள் பள்ளியின் பழைய கட்டடத்தில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது மரம் விழுந்ததால் மாணவ மாணவிகள் உணவுகளை அப்படியே போட்டுவிட்டு ஓடினர். இதில் 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதை அடுத்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் பள்ளியின் மீது விழுந்த மரக்கிளைகளை வெட்டி அகற்றினர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர், சட்டமன்ற உறுப்பினர்கள் VG ராஜேந்திரன், சந்திரன், நகரமன்ற தலைவர் பொன் பாண்டியன் ஆகியோர் நலம் விசாரித்து ஆறுதல் தெரிவித்தனர். இதனிடையே மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் கருணாகரன் உள்ளிட்டோரை மருத்துவமனைக்குள் அனுமதிக்காததால் போலீசாருடன் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது ஒருபுறம் இருக்க, மாணவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு வெளியே வந்த திமுகவினருக்கு பாஜகவினர் வழிவிடாமல் நின்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அடுத்து திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதற்கு மத்தியில் மருத்துவமனை வளாகத்தில் திரண்ட ஏராளமான பாஜகவினர் முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் வர வேண்டும் எனவும் திமுகவினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரி தர்ணாவில் ஈடுபட்டனர். இதை அடுத்து அங்கு வந்த முதன்மை கல்வி அலுவலர் பாஜகவினரோடு தரையில் அமர்ந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். எங்களுடைய தெய்வங்கள் அத்தனை தெய்வங்கள்ட்டே நாங்க வேண்டிக்கிறோம். ஆனா அது ஏதாவது நடந்திருந்ததுன்னு சொன்னா அதை நீங்க எப்படி ஈடுகட்டிருப்பீங்க? எல்லாம் அங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் ஒருத்தர் தொழிலாளிகளுடைய பிள்ளைங்க, கூலியாளிகளுடைய பிள்ளைங்க, யாரும் செல்வந்தர்களுடைய பிள்ளைங்க கிடையாது. மரம் விழுந்து மாணவ மாணவிகளும் அவர்களின் பெற்றோர்களும் பதற்றத்தில் இருக்கும் நிலையில் ஆறுதல் கூற வந்த இடத்தில் அரசியல் தேவையா என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.